மகராசி என்பர்களே 2025 தொடக்கம் 2030 வரைக்குமான 6 வருட கால பலன், புத்தாண்டு பலன் உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ஜோகமான, ராஜஜோகமான, குபேர ஜோகமான, வெற்றிகரமான பலனாகவும் புதிய சொத்துக்கள் சேர்க்கும் ஆண்டாகவும் அமையப் போகின்றது. எந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்ற இறக்கமான மத்தியமமான ஆண்டாக, இவ்வளவு வீதம் உங்களுக்கு நன்மைகள், எவ்வளவு வீதம் தீமைகள் ஏற்பட போகின்றது. எந்த ஆண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியம் மற்றும் திருமண வாழ்க்கை, குடும்ப நிலைமை, பொருளாதாரம், பணம், தொழில் போன்றவற்றுக்கான பலனை சுருக்கமாக ஒவ்வொரு ஆண்டையும் பார்க்கலாம். ஏற்கனவே நான் 2025 ஆண்டு பலன் போட்டிருக்கிறேன். இதுல 2025, 26, 27, 28, 29, 30 வரைக்குமான பலனை பார்க்க போகின்றோம். அதாவது 1/1/2025 தொடக்கம் 31/12/2030 வரைக்குமான பலன். இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு நடந்தே தீரும் எந்த ஆண்டில் என்பதை பார்க்கலாம். 100% இது உண்மை. நீங்கள் முழுமையாக பாருங்கள். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடலாம். அதுவும் ஜாதகத்தில் நடக்கும் திசை யோகமாக இருந்து, திசை இருக்கும் வீட்டதிபதியும் யோகமான இடத்தில் இருந்து விட்டால், நல்ல இடத்தில் இருந்து விட்டால் உங்களுக்கு குபேர யோகமான காலமாக இருக்கும். அது எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி. ஆகவே உங்களுக்கு திசை யோகமா, திசை இருக்கும் வீட்டதிபதி எங்கே இருக்கணும் என்றதை நீங்கள் அறிந்து கொள்ளணும் என்றால் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை பற்றி சொல்லிக்கிறேன். அதை பாருங்க. அதுல நீங்கள் கூற வேண்டிய ஒவ்வொரு நாளும் கூற வேண்டிய மந்திரம் 2-3 வரி மந்திரம் சொல்லி இருக்கிறேன். பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து, தொடர் எழுத்து சொல்லியிருக்கிறேன். பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசை பலனை சொல்லிக்கிறேன். அந்த நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை எல்லாரும் பாத்தீங்கன்னா அதுல உங்களோட ஜாதகத்துல நடக்கின்ற திசை பார்த்துக்கொள்ளலாம். பார்த்துட்டு உங்களோட ஜாதகத்துல இப்ப என்ன திசை நடக்கின்றதை தெரிஞ்சு கொண்டு, இப்ப யோக திசையா இல்லாட்டி நடுப்பட்ட மத்தியமமான ஏற்றிறக்கமான திசையா இல்லாட்டி யோகமே இல்லையா, பிரச்சனையான திசை என்றால் அதற்கான அந்த திசைக்கான கிரகத்துக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கின்றது என்று பார்த்து, நான் சொல்ற போல திசை யோகமா, திசை இருக்கும் வீட்டை அதிபதியாதும் யோகமான இடத்தில் இருந்து விட்டால் உங்களுக்கு திசை யோகம் இல்லாட்டி திசை இருக்கும் வீட்டதிபதி யோகமா இருந்துட்டால் உங்களுக்கு தலைக்கு வந்தது தலைப்பாயுடன் போய்விட்டது என்ற போல இருக்கும். ஆகவே கட்டாயமாக நட்சத்திரத்தின் வாழ்க்கை செய்து பாருங்க. அது தொழில், குடும்பம், பொருளாதாரத்தையும் சொல்லி இருக்கின்றேன். ஆகவே பார்த்துக்கொள்ளுங்கள். வழிவிட வேண்டிய கடவுள் இருந்து எல்லாம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை ரகசியத்தை சொல்லுங்க. இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல். இந்த சேனல்ல கைரேகை சம்பந்தமான அனைத்து கைரேகைகள், உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள், குறியீடுகள், புள்ளிகள் சகலதையும் அறிந்து கொள்வதுடன் உடம்பில் இருக்கும் அச்சங்கள், குறியீடுகள் எல்லாம் பற்றியும் சாமுத்திரிய லட்சணமா போட்டுக்கிறோம். ஒரு ஆள் இதை வச்சு அவர் கோடீஸ்வரரா இல்லையா என்றதெல்லாம் சொல்லலாம் என்பதையெல்லாம் போட்டுக்கிறேன். எல்லாம் பிளேலிஸ்ட்ல இருக்கு, போய் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்தை வைத்து எப்படி பலன் சொல்லலாமோ அதே விட அதுல டைமால மாறுபடலாம். இதுல கைரேகைகள்ல உங்கள் ரேகைகளை பார்த்தோன்னே அப்படியே துல்லியமாக சொல்லிவிடலாம். சரியா? ஆகவே பிறப்பிலிருந்து இறப்புக்கிடையில கைரேகை மாறுபடலாம். ஏற்கனவே நான் இது வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சார் என்ற மற்ற சேனல்ல வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல் ஜாதகம் சம்பந்தம் நான் சொல்லி போட்டிருக்கிறேன். லக்னத்திலிருந்து 12ஆம் இடம் வரைக்குமான கிரகங்கள் இல்லாத இடம், தோஷம் பற்றி போட்டுக்கிறேன். சில பேர் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் இருக்குன்னு அப்படியானங்களுக்கு சில இடங்கள்ல இருந்தா தோஷம் இல்லை, சில கிரகங்களிடம் இருந்தா தோஷம் இல்லை என்பது சம்பந்தமாக நான் வீடியோவாக வசிரஜி அஸ்ட்ராலஜி சேனல் என்ற மற்ற சேனல்ல போட்டுக்கிறேன். இதுல வசிரஜி கைரேகன் ஜோதிடம்ல கைரேக சம்பந்தமா அனைத்து விதமான யோகங்கள், நன்மை தீமைகள், கோடீஸ்வர யோகம், பிறப்புல இருக்கா, கலியந்து பிறகு இருக்கின்ற, அதாவது அரச வேலையா, தனியார் வேலையே இல்லையா, உங்களுக்கு பணம் வருமா இல்லையாண்டு உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள், சில ரேகைகள் குறியீடுகள் இருந்தால் தான் கிடைக்கும், இல்லையா கிடைக்க என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் ரேகை, ஒவ்வொரு முக்கியமான ரேகைகளும் 7-8 வகை 9 வகையில போட்டுக்கோ. அந்த வகைக்குள்ள உங்களோட ரேகைகள் இருக்கும். மற்றபடி குறியீடுகள் புள்ளிகள் உங்களோட கையில இருக்கின்றதா இல்லையான்றதை நீங்களே அது தெரிஞ்சு கொள்ளலாம் வீடியோவாக. சரி, வீடியோவில் இருக்கிற இந்த வீடியோல யூடிவி சேனலான இந்த வசிரஜி கைரேகன் ஜோதிடம் சேனல்ல இந்த வீடியோல இருக்கிற கொமாண்ட்ல ஒரு கேள்வி, தெளிவான கேள்விக்கு இலவசமாக பதில் கேட்கலாம். பேஸ்புக்ல வேற சோசியல் மீடியால நான் சொல்ல மாட்டேன். இதுல தான் கேட்கணும். எல்லாத்தையும் முழுமையாக வடிவாக கேட்கணும். இதுல ஒரு கேள்வி மட்டும்தான் பதில் சொல்லுவேன். முழுமையாக வடிவாக கேட்கணும். வாட்ஸ்அப்ல முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். மகராசி என்பர்களே, 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு சமூக உறவுகள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கு பிரச்சனை இல்லாத காலமாக இருந்தாலும் கூற்று ஓரளவுக்கு பிரச்சனையை கொடுப்பார். மற்றபடி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் என்பதை ஏற்கனவே நான் போட்டிருக்கிறபடியா நான் இதுல சொல்லல. 2025ஆம் ஆண்டு
2026 ஆண்டை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே 2025 ஆண்டை பற்றி குரு மற்றும் ராகேது சனி பற்றி எல்லாம் தனித்தனியா போட்டுக்கிறோம், போய் பாருங்க, உள்ள லிஸ்டுக்குள்ள இருக்கு பலன். சரியா, மாதராசி பலன்னு சொல்றேன். 2026 ஆண்டு மகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவால்கள் ஏற்படலாம். பொறுமையுடன் செயற்பட்டால் வெற்றி கிடைக்கும். 2025 ஆண்டும் 2026 ஆண்டும் பொறுமையுடன் செயற்பட்டால் வெற்றி கிடைக்கும். 2025 ஆண்டு சமூக உறவுகள் மற்றும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள், அது எதுவாயிருந்த தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஆனால் 2026 பல சவால்களை எதிர்கொண்டால், அது பிரச்சனை வந்தானே என்ன வந்தானே பல சவாலாக எதிர்கொண்டு பொறுமையுடன் செயற்பட்டால் வெற்றி கிடைக்கும். சரியா, 2027 ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும். புதிய சொத்துக்கள் வாங்க வாய்ப்புள்ளது. 2027 ஆண்டு கோடீஸ்வர யோகத்தை நோக்கி பயணிப்பீர்கள். 2026 ஆண்டு நீங்கள் பொறுமையுடன் செயற்பட்டு வெற்றி அடைவதால் 2027 ஆண்டு நீங்கள் சாதனையாளர்களாக மாறி குபேர யோகத்தை நோக்கி செல்வீர்கள். இது பொது பலன். உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும். ஜாதகத்தில் கிரகங்கள் மற்றும் திசைக்கும் வீட்டு அதிபதியை பொறுத்து. சரியா, 2027 ஆண்டு உங்களுக்கு யோகமான சகல குடும்பம் மற்றும் தொழில் பண சகல ரீதியிலும் யோகமான பலனாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் மாணவர்களாக இருந்த கல்வியில் முன்னேற்றம் அடைவீர்கள். தொழில் செய்யும் இடத்தில் தொழிலாளர்கள் இருந்து தொழில் செய்யும் இடத்தில் முன்னேற்றம். குடும்பத்தில் குதூகலம், மகிழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள். சகல ரீதியிலும் சகலகளா வல்லவனாக 2027 ஆண்டு மகர ராசி என்பவர்கள் திகழ்வார்கள். 2028 ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு பயணம் மற்றும் ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புதிய அனுபவங்கள் கிடைக்கும். சரியோ, நீங்கள் கூடுதலாக 2028 ஆண்டும் உங்களுக்கு நல்ல பலன். 2027 தான் உங்களுக்கு ஆவலும் யோகமான பலன். 2028 ஆண்டு உங்களுக்கு இந்த பண சகலதும் கிடைச்சிட்டது. ஆனால் கடவுளிடம் தஞ்சனம் அடைய திறங்கிடும். உங்களுக்கு பயணம், சுற்றுலா மேற்கொள்ளும் ஆர்வம் ஏற்படும். பயணம் அதிகமாக்கும். அது தொழில் ரீதியான பயணம் கூட ஏற்படலாம். குடும்பத்துடன் சேர்ந்து சுற்றுலா கூட சென்று வரலாம். அந்த ஆன்மீக ரீதியான பயணங்களும் மேற்கொள்வீர்கள் மகர ராசி என்பவர்களே. புதிய அனுபவங்களும் கிடைக்கும். அதனால புதிய உறவுகள், புதிய அனுபவங்கள், புதிய திட்டங்கள் தீட்டுவீர்கள். 2028 ஆண்டு. 2029 ஆண்டு உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும். 2028 ஆண்டு புதிய அனுபவங்கள் கிடைப்பதால் 2029 ஆண்டு உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படும். மகர ராசி என்பவர்களை புதிய முதலீடுகள் செய்யலாம். ஆகவே குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் 2029 ஆண்டு வந்தாலும் தொழில் மற்றும் பண ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள். 2029 ஆண்டு. 2030 ஆண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் மன அமைதி முக்கியம். குடும்பத்துடன் அதிக நேரம் செலவிட விரும்புவீர்கள். செலவிடுங்கள். ஆன்மீக விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். 2030 ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமான பலனாகவும் 2025 ஓரளவு ஏற்ற இறக்கமான பலனாகவும் அமையும். 2026 உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் சவால்களை ஏற்படும். பொறுமையுடன் செயற்பட்டால் வெற்றி கிடைக்கும். 2027, 28, 29 உங்களுக்கு அமோகமான முன்னேற்றம், சகலகலா யோகத்தை கொடுக்கும் ஆண்டாக அமையும். அதுவும் 2027 உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் புதிய சொத்துக்கள் சேர்க்கும் ஆண்டாகவும் வெற்றி அடையக்கூடிய ஆண்டாகவும் கிடைக்கும். எந்த காலகட்டத்திலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 2027, 28 வாழ்க்கையில் 29 முன்னேற்றகரமான ஆண்டாக அமையும். 2027 95% முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்கள் பொறுத்து, திசையை பொறுத்து பலன் மாறுபடும். சிவப்பு கலர் சப்ரேட் பட்டின் இருக்கு. கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கிலோ உள்ளவனை கிளிக் பண்ணுங்க. முழுமையா பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பகிருங்கள், மற்றவர்களும் பயன்பெறட்டும். அடுத்தது கும்பராசி.